ஜெனிக்கு இப்போ சக்தி உயிரோட வந்தது சந்தோஷமா இருக்கு. ஜெனி இந்த விஷயத்த வெளியே வந்த பிறகு அங்கே தமிழுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. தமிழ் இதை கேட்ட உடனேயே என்ன சொல்கிற அப்படின்னு கேட்க நடந்த விஷயத்த ஒன்று விடாமல் இங்கே தமிழ்ச்செல்வி கிட்ட ஜெனியை சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம்னு சக்திகிட்ட கொடுக்குறாங்க. சக்தி என்ன இப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி கேட்க, இல்லைம்மா தங்கச்சி இப்போ நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல வேலை சேது ப்ரோதா என்னை வந்து காப்பாற்றவும் செஞ்சார். சேது அண்ணன் மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி என் வாழ்க்கையில் நான் உயிரோட இருந்திருப்பேனா என்னன்றதே எனக்கு கேள்விக்குறி தான். எப்படியுமே நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். என்னை காப்பாற்றின சேது அண்ணனுக்கு நான் பெரிய நன்றி சொல்லணும் அப்படின்னு அங்கே சக்தியை சொல்ல, இப்போ தானே எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது, உங்களுக்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு எனக்குள்ளே தோணிக்கிட்டே தான் இருந்துச்சுன்னு அங்கே தமிழ்ச்செல்வியும் சொல்கிறாங்க. ஜெனிக்கிட்ட உடனே ஃபோனை கொடுக்குற சக்தி ஜெனி வந்து தமிழ்கிட்ட பேசுகிறாங்க. இனி யாரையும் நம்பி நீ வாழக்கூடாது, நீயும் சக்தியும் இனி இங்கே இருக்க வேணாம், உன்னுடைய படிப்பு ரொம்ப முக்கியம், அதே நேரத்தில் சக்தியும் உனக்கு ரொம்ப முக்கியம். உங்கள் அம்மா அப்பான்னு மற்றவங்க உன்னை சுற்றி இருக்க யாரையுமே நீ நம்பாத, சக்தியை நான் மட்டும் நம்பு அப்படின்னு ஜெனிக்கிட்ட சொல்ல, எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நானே வந்து உங்களை பார்க்குறேன்னு எங்கள் ஜெனிக்கிட்ட சொல்லிட்டு ஃபோனை வைக்கிற தமிழ்ச்செல்வி உடனே கிளம்புறாங்க அங்கேருந்து ஜெனியையும் சக்தியையும் பார்க்கணுன்றதுக்காக. வந்து நிற்கிற தமிழ்ச்செல்வி ஜெனி சக்தி கிட்ட பேசவும் செய்கிறாங்க. உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கக்கூடாது, ஆனால் அரசியல் ஆதாயம் இது எல்லாத்தையும் வச்சு எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆக்கியிருக்காங்க, மத பிரச்சனை ஜாதி பிரச்சனைன்னு எவ்வளோ பிரச்சனையை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு அங்கே தமிழ்ச்செல்வி சொல்ல, ஆமாம் தமிழ், எங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்ததுக்கு உன் மாமனார் ராஜாங்கம் தான் காரணம்னு நானும் உங்கள் வீட்டு ஆளுங்களை தப்பாக நினச்சிட்டேன். ஆனால் இது முழுக்க முழுக்க எங்கள் அப்பாவும் அந்த நீதிமானும் சேர்ந்த சதின்னு எனக்கு இப்போ தான் தெரிய வந்தது, என்னை மன்னிச்சிரு தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்ல, ஆனால் நீ இப்போ அங்கே இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேனே அப்படின்னு ஜெனி சொல்லும்போது, என் வாழ்க்கையை விட்டுத்தள்ளு, என் வாழ்க்கையில் நான் முடிவை எடுத்துட்டேன், இனி என் பிள்ளைங்களுக்காக மட்டுமே தான் நான் வாழ போகிறேன்னு சொல்ல, எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போய் உன் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துடுச்சுன்னு எனக்கும் சக்திக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஜெனி இங்கே தமிழை பார்த்து சொல்ல, என் வாழ்க்கையை நினச்சி நீங்கள் யாரும் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை, என் வாழ்க்கையில் இனிமேல் நான் என்ன முடிவு தைரியமாக எடுக்கணுன்றதை நான் எடுத்துட்ருக்கேன், என் வாழ்க்கையை பற்றி நான் கவலைப்படவும் இல்லை, அனாவசியமாக என்னை பற்றி யோசித்து நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு எடுத்துக்க வேண்டாம், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழுங்க, எனக்கு அதுதான் முக்கியம்னு இங்கே ஜெனியை பார்த்து சொல்கிறாங்க. ஜெனியை பார்த்து சக்தியை பார்த்தோம் தமிழ் சொல்ல ரெண்டு பெண்மே அமைதியாக நிற்கவும் செய்கிறாங்க. அதே போல் வீட்டுக்கு வந்த ராஜாங்கத்துக்கிட்ட இங்கே கருப்பு மொத்த உண்மையும் போட்டு உடைக்க, இதை கேட்ட ராஜாங்கமும் ஆடி போய் தான் நிற்கிறாங்க. அப்போது தமிழ்ச்செல்வி தான் இதுக்கெல்லாம் காரணமான தெரிஞ்சுக்கிட்ட ஈஸ்வரியோ அதிர்ச்சியில் எதுவுமே பேச முடியாமல் நிற்க, அப்போ தான் தமிழுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. அதை கேட்டுக்கிட்டு இருக்க ஈஸ்வரி, என்ன நீங்கள் என்னத்தை எப்போ பார்த்தாலும் அந்த தமிழ் ஏதாவது ஒன்று பண்ணிட்டானா அவளை திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதை பற்றியே பேசுகிறீங்க, அவள் டாக்டருக்கு படிச்சிருக்கா, அதனால் படிச்சுட்டு இருக்க விஷயத்தில் எது தெரிஞ்சிருக்குமோ அதை வந்து சொல்லியிருக்கா, அதுக்காக அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட முடியுமா, அதுக்காக தான் அவளே ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன், மாமாவை ஜெயிலுக்கு அனுப்புனது அவள் தான், காப்பாற்றுற மாதிரி எதுக்காக அவள் நடிக்கவும் செய்யணும் அப்படின்னு அங்கே ஈஸ்வரி சொல்ல, நிறுத்துங்கடி அப்படின்னு ரொம்ப கோபத்தில் நிற்கிற அப்பத்தாவோ இங்கே ஈஸ்வரி பக்கத்தில் வர, இங்கே ஈஸ்வரி கணத்தில் ஓங்கி பலான அறையும் விடுறாங்க. இந்த வீட்டில் பிரச்சனை போயிட்டு இருந்ததுலேருந்து நானும் உங்களை கவனிச்சிட்டு தாண்டி இருக்கேன், இங்கே தாமரையும் சாவத்திரையும் சொல்கிற மாதிரி நீங்கள் ரெண்டு பேர் முகத்திலே கொஞ்சம் கூட கவலை இல்லடி, எப்போ ராஜாங்கத்தை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்களோ அப்பயிலேருந்து நீங்கள் சந்தோஷமாக தாண்டி இருக்கீங்க, தனியாக போய் பேசிக்கிறது குதூகலிக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது நல்லா வக்கனையாக 3 வேளைக்கும் நல்லா கொட்டிக்கிறதுன்னு எல்லாத்தையுமே சரியாக தானடி பண்ணிகிட்ருக்கீங்க. சொல்லப்போனால் முன்னாடி இருந்ததை விட சந்தோஷம் இப்போ தாண்டி உங்கள் முகத்தில் அதிகமாகவே தெரிஞ்சுது. நீங்கள் தமிழ்ச்செல்வியை பற்றி பேசுகிறீங்களா, ஒழுங்காக வாயை மூடிட்டு இருக்கிறதா இருந்தால் இருங்க, இல்லைனா இந்த வீட்டை விட்டு இப்போவே கிளம்பி வெளியே போங்கடி அப்படின்னு அங்கே அப்பத்தா சொல்ல, ஈஸ்வரியும் சித்ராவும் அப்படியே டென்ஷன் ஆகி அதிர்ச்சியில் நின்றுட்டுருக்காங்க. உடனே ராஜாங்கத்தை திரும்பி பார்க்குறேன். அப்பத்தாவோ இங்கே பாரியா ராஜாங்கம், தமிழ்ச்செல்வி எதுக்காக உன்னை காப்பாற்றணும், அவள் தான் உன்னை ஜெயிலுக்கு அனுப்புனான்னு நீங்கள் எல்லாரும் நினச்சிட்டு இருக்கீங்க, அப்படி இருக்கிற பொண்ணு எதுக்காக உன்னை காப்பாற்றணும், உங்கள் மேலே இருக்க இந்த வீட்டு மேலே இருக்க கோவத்தில் அதை அப்படியே விட்டுருந்துருக்கலாமே, ஆனால் அவள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை துணிஞ்சு செய்கிறானா, அப்போ இந்த வீட்டிலேருந்து அவள் ஃபோன் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. முதல்ல அது ஏன் நடந்தது, எதுக்காக நடந்தது, எப்படி நடந்ததுன்றதை கண்டுபிடிக்க பாருங்கள். ஏண்டாயா சேது, உன் மேலே ஒரு பழி சொல்லி வந்தப்போ உன் பக்கம் தமிழ் நின்னா, ஆனால் தமிழ் மேலேயே நீ இவ்வளோ பெரிய பழியை போட்டிருக்கே, உனக்கு அதை நினைக்கும் போது வெக்கமாவோ அசிங்கமாவோ இல்லையா செய்து, ஏன்னா எவ்வளோ பெரிய பழியை இந்த வீட்டில் உன் மேலே தூக்கி போட்டால் இந்த தாமரை, அப்போ உன் பக்கம் நின்று பேசினது யாரையா, இந்த வீட்டில் இருக்க உன் அப்பாவா, இல்லை இந்த நிற்கிறாளை மோகனாவா, இதோ இந்த நிற்கிறாளை இந்த சித்ராவா, ஈஸ்வரியா, எவ்வளோ இல்லை, நானே அதை நம்பலை, ஆனால் அப்படி இருக்கப்போ உன் பொண்டாட்டி ஒன்று நம்பினா, ஆனால் நீ அவள் பக்கம் ஒரு பக்கம் நின்று யோசிச்சுருக்கணுமா இல்லையா, இவ்வளோ நேரத்துக்கு உங்கள் அப்பாவுக்காக போராடின நீ, என் பொண்டாட்டி இந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டா, அதை பண்ணது யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன்னு அவள் பக்கம் நின்று இருக்கணுமா இல்லையா, எதையுமே பண்ணாமல் அவள் தான் பண்ணானா அவள் பக்கம் என்னையா சாட்சி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
அதை கேட்டதும் இங்கே சேதுவோ ராஜாங்கமோ வாயடிச்சு போய் நிற்கவும் செய்கிறாங்க. இங்கே ராஜாங்க விஷயத்தில் சூழ்ச்சி நடந்த மாதிரி எதுக்கு தமிழ்ச்செல்வி விஷயத்தில் சூழ்ச்சி நடந்திருக்கக்கூடாது? புத்தி இருந்திருந்தா கொஞ்சமாவது யோசிக்க செஞ்சுருந்துருப்பான். அப்பா மேலே இருக்க பாசம் உனக்கு கண்ணை மறைச்சிருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே கருப்பு ஓடி வந்து டிவி நியூஸை ஆன் பண்ணுறாங்க. என்னாச்சு அப்படின்னு அங்கே கருப்பை பார்த்து கேட்குறாங்க. எங்கள் சேதுவும் இருங்கப்பா ஒரு நிமிஷம்னு டிவி ஆன் பண்ணால் அங்கே தமிழ்ச்செல்வி வந்து என்ன பண்ணுறாங்க, ஜெனிக்கும் சக்திக்கும் அவங்க முறைப்படியும் இங்கே கிறிஸ்துவ முறைப்படியும் இந்து முறைப்படியும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க. இதை பார்த்தாவது இனிமேல் ஜாதி மதம்னு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இதை பற்றி பேசக்கூடாது. ரெண்டு மனசு சம்மந்தப்பட்ட விஷயத்த ஜாதி சம்மந்தப்பட்ட விஷயமா என்றைக்குமே மாற்றக்கூடாது. அரசியல் ரீதியாக கட்சி ரீதியாக இந்த பிரச்சனையை பெருசுப்படுத்தணும்னு நடந்த இந்த விஷயம் இதோட முடிஞ்சதாகவே இருக்கணும். என்றைக்குமே இந்த விஷயத்தை பெருசுப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த கல்யாணத்தை நான் இப்போ உங்கள் எல்லாரும் முன்னாடி பண்ணி வைக்கிறேன். நியூஸ் சேனல் முன்னாடி வர வச்சு அந்த கல்யாணத்தை பண்ணுறதுக்கு காரணம் இனி எந்த வகையிலையும் இவங்களுக்கு யார் மூலமாகவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான். எத்தனையோ பேர் இங்கே மத வீட்டு மதம் ஜாதி வீட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக தான் வாழ்கிறாங்க. இதை ஜாதி பிரச்சனையாக என்றைக்குமே எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி தமிழ்ச்செல்வி பேட்டி கொடுக்க இதை பார்த்துட்டு தலைவர் உடனே ராஜாந்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ராஜாங்கமோ கால் அட்டன் பண்ண, நான் இப்போதான் எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன். அரசியல் ரீதியாக நடந்த சதியில் நீயோ குடும்பமும் சிக்கிக்கிட்டீங்க. இதுக்கு எந்த வகையிலையும் நீ பொறுப்பாக இருக்க மாட்டேன்னு நான் முழுமையாக நம்புகிறேன். திரும்பவும் இந்த அமைச்சர் பதவிக்கு உன்னை வைக்கிறதுக்கு நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தலைவர் சொல்ல, நடந்த விஷயத்தை நானும் கேள்விப்பட்டேன். தமிழ்ச்செல்வியுடைய பேட்டியையும் பார்த்தேன். தமிழ்ச்செல்வி மாதிரி ஒரு பொண்ணு உங்கள் வீட்டுக்கு மருமகளை கிடைச்சதை நினச்சி உங்கள் வீட்டில் இருக்க எல்லாமே சந்தோஷப்படணும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு இன்னைக்கு தைரியமாக மீடியா முன்னாடி இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லி எல்லார் மனசையும் இங்கே மாத்திர விதமாக பேசிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு பண்ணுற விஷயத்துக்கு முன்னாடி இப்போது உனக்கு இந்த பதவி கிடைக்கிறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்டதுமே தலைவர் சொன்னதை கேட்டதும் அங்கே ராஜாங்கமோ ஃபோனை கட் பண்ண, என்னையா சொன்னாங்கன்னு சொல்லி கேட்க நடந்த விஷயத்த ராஜாங்கமும் சொல்ல, தமிழ்ச்செல்வி 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 இல்லைனா இந்த வீடே இல்லை, அவள் இல்லாத இந்த வீடு எனக்கும் இந்த வீடாக தெரியலை அப்படின்னு அங்கே அப்பத்தாவும் சொல்ல, சேதுவும் அங்கே கருப்பை பார்க்க கருப்பு சொல்கிறாங்க, இங்கே பாரியா சேது, உனக்காக உன் பொண்டாட்டி பக்கம் நின்னப்போ நீ உன் பொண்டாட்டி பக்கம் நிற்கலைனாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த பிள்ளை மனசு காயப்படுத்துகிற விதமாக நீ பேசி கூட இருக்கக்கூடாது. ஆனால் அந்த பிள்ளை ரொம்ப பாவம் கஷ்டப்பட்டுடுச்சு. இனிமேல் நீ அந்த பிள்ளை காலில் போய் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் அந்த பிள்ளை உன் கூட சேர்ந்து வாழுமான்னு கேட்டால் எனக்கு தெரியலையா அப்படின்னு கருப்பு சொல்லிட்டு போயிட்டாங்க. சேது மனசு உடஞ்சி போய் நிற்கவும் செய்ய கருப்பு அங்கே மோகனா ராஜாங்கன்னு ரெண்டு பேருமே அந்த தமிழ்ச்செல்வியை பற்றி பேசிக்கவும் செய்கிறாங்க. தமிழ் ஒருவேளை தப்பு பண்ணியிருக்க மாட்டாளாங்க அப்படின்னு அங்கே மோகனாவுக்கு ஒரு சந்தேகம் வர, எனக்கும் அது தெரியலை மோகனா அப்படின்ற மாதிரி யோசனையில் இருக்க, இந்த கட்சி இந்த பொறுப்பு இந்த பதவி இந்த புகழ் பெருமை இதெல்லாம் ஒரு பக்கம் தமிழ்ச்செல்வியால் தானே வந்ததுன்னு ராஜாங்கம் தான் தப்பை உணர்ந்து நிற்கவும் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் செல்லப்பாண்டிக்கு ஃபோன் பண்ணால் செல்லப்பாண்டி கால் அட்டன் பண்ணவே இல்லை. ராஜாங்கம் திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணும்போது வசந்தி தான் வந்து எடுக்கிறாங்க. சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை நடந்த விஷயத்தை பற்றி நான் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, ஐயா அதை பற்றி பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை, தமிழ் இனிமே இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லி அவள் வீட்டை கால் பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்லும்போது, என்னம்மா சொல்கிறேன்னு கேட்குறாங்க. ஆமாம், தமிழுக்கு இங்கேருந்து போயிட்டு வரத்துக்கு சிரமமாக இருக்குன்னு அவள் அங்கேயே தங்கிறேன்னு முடிவு பண்ணிட்டா. அவங்க மேடமே ஏதோ விடு பார்த்து தரேன்னு சொல்லிட்டாங்களாம். நான் எங்களை கூட அவள் வர வேண்டாம், என்னால் பார்த்துக்க முடியும்னு சொல்லிட்டாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி ஃபோனை வச்சிட்றாங்க. இதை கேட்ட ராஜாங்கம் மனசு வருத்தப்பட்டு ரொம்ப மனக்கவலையோடு இருக்கவும் செய்கிறாங்க. தமிழுக்கு நேரடியாகவும் உதவி பண்ண முடியாது, மறைமுகமாகவும் உதவி பண்ணாலும் அது தமிழ்ச்செல்வி தப்பாக தான் நினச்சிப்பாங்கன்னு இங்கே செய்த அந்த அங்கே ராஜாங்கத்துக்கு நல்லா தெரியும். அதனால் எங்கள் ராஜாங்கத்துக்கு உதவி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வரவும் செய்து. இப்போது தமிழ்ச்செல்வி தன்னுடைய படிப்பு தன்னுடைய கவனம் குழந்தைன்னு இந்த ஒரு நோக்கத்தை மட்டுமே தான் சொல்லி போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் செய்து என்னதான் தப்பாக வந்து திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாலும் கூட தமிழ்ச்செல்வியை பற்றி எல்லாரும் பேசிக்கிறப்ப பார்க்கும்போது தமிழ் மேலே தப்பு இருக்காதோன்னு தோணுதுன்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வரவும் செய்து. வீட்டில் ஈஸ்வரியும் இங்கே சித்ராவையும் எங்கள் பாட்டி கொஞ்சம் கூட மதிக்கிறதில்ல. இவளுங்க இந்த வீட்டை விட்டு போனால் தான் தமிழ் இந்த வீட்டுக்கு வருவானா, இவளுங்க ரெண்டு பேரையும் இந்த வீட்டை விட்டு அனுப்பணுன்ற ஒரு முடிவோட எங்கள் அப்பத்தாவும் இருக்காங்க. அதுக்கான ஏற்பாட்டையும் பண்ணணுன்ற ஒரு முடிவோடு தான் இருக்காங்க.